இப்போ நம்ம புதில் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஷீட்டு நம்ம தம்பி எங்கேருந்து எடுத்திருக்கான். என் தம்பியை கூப்பிட்டா நான் வந்தேன். அந்த சீட்டை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயும் 70 ரூபாயும் அங்கே இருக்குனாங்க. இந்த நம்பர் கூப்பிட்டா அவங்களே வந்து எடுத்துருவாங்க. அங்கே நம்மளே போகலாம். அவங்க வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரு கரெக்டாக அங்கே தான் இருக்குன்னு இருக்காங்க. நம்ம போய் எதுக்கு பார்த்துக்கலாம் வாங்க. வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கீழே தான் வச்சுருக்கோன்னு. ஆனால் இங்கே இல்லை ஒன்றுமே. அதுக்கோசரம் பாருங்க இங்கே ஒன்று இருக்குது. இது எடுத்தால் ஸ்டார் மாதிரி இருக்குங்க. இதை நம்ம உள்ளே தோண்டி பார்த்தா மண் வருது. நம்ம தம்பி தோன்றாடிங்க. இங்கே பார்த்தீங்களா இன்னமும் கிடச்சிருக்குங்க. இது தம்பி இது இப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்படி தான் போகணும். வா தம்பி போகலாம். நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 70 ரூபா 30 ரூபா வேணும்னாரு. அதுங்காட்டி நம்ம போகிறோம். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இங்கே கிடைக்கிறது. அதுங்காட்டி நம்ம நம்மளுக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போகலாமா? ஏன் தம்பி? ஆமாங்க. சரி வாங்க நம்ம ஒரு தேங்காய் உடைக்கலாம். தம்பி பாருங்க அங்கேயும் ஒரு தேங்காய் இருக்குது. அதையும் எடுத்துக்கோங்க. உடைக்கலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. உடையலை கொடுங்க தம்பி கொடுங்க. உடச்சிட்டாங்க. அது அழுகுனது மாதிரி இருக்கு. இதெல்லாம் பால் வருகிறது. இப்போ நம்ம போய் அதை பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அது பாருங்க நல்லா தாங்க இருக்குது உள்ள. இப்போ நாங்கள் இப்படி போகலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. கரெக்டாக அந்த மேப்பில் இப்படி தான் போட்டிருந்தாங்க. ஒரு பாம்பு மாதிரி இருக்கும் அங்கே இருக்கோம் அப்படின்னு. கரெக்டாக நம்ம தம்பி தான் சொன்னார். எனக்கு தம்பி சொன்னோன்னே இந்த வாட்ச்மேன் இருக்குன்னா இந்த இடத்துக்கு போனா அதுக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு ஏரியாவில் மட்டும் கருகினமாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு ஏரியாவில் மட்டும் கருகின மாதிரி இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது. ஒரு சைடு கருகின மாதிரி இருக்குது. சரி நம்ம தம்பி என்னமோ சொல்கிறாரு அது கேட்டு பட்டு போகலாங்க. இங்கே ஒரு கடை இருக்குன்னா ஒரு புள்ளி இருக்குன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குண்ணா. சரி வாங்க நம்ம அது போகலாம். தம்பி சொல்லிட்டான். ஆனால் இது வந்து நம்ம எட்டு போகலாம் வாங்க. நம்ம போயிட்டு இருந்தோம் பார்க்கும்போதுங்க நம்ம தம்பி தெரியாமல் இந்த செடியை தொட்டுட்டாரு. இங்கே பாருங்க தம்பி. அதுங்காட்டி நம்ம தம்பிக்கு பிக்குதாமா. இவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொன்னாதான் கேள்வி மரத்தில் என்ன காய்க்கும்? மரத்தில் என்னங்க காய்க்கும்? உனக்கு கேட்டோமா? தேங்காய் காய்க்கும். சரி அடுத்த கேள்வி. ஃபுட்பாலில் யாருங்க ஃபேமஸ்? ரொனால்டோ. கரெக்டான பதில். அது இப்போ எப்படி பாருக்கு? கொஞ்சமாக சரியா என்ன கடைசி விராட் கோலி பேர் என்ன கிரிக்கெட்டில்? கிங்குங்க. எப்படிப்பா இருக்குது தம்பி? சரியாயிடுச்சுங்க. வாங்க நம்ம போகலாம். நம்ம பயணத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம மறுபடியும் நிறைய வீடியோஸ் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேற மார்க்குமா இருக்குது. இப்படி போக சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இங்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருக்குது. பாருங்கள் யாருமே இல்லை இந்த காட்டில். நம்ம வேறு கரெக்டாக 8 மணிக்கு வந்துருக்கு. சரி கரெக்டாக 5 மணிக்கு வந்திருக்கோம். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மட்டையெல்லாம் கிடக்குது. இங்கே பார்க்கவே டராக இருக்குது. இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது நம்ம திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு மாதிரி இருந்தது. பாருங்க நம்ம பதில் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்போது அந்த ஆரோ மார்க் படி அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்களா? இப்போ அங்கே இருக்கிறது வந்து கரெக்டாக இப்படி நேரம் இருக்குது. ஆனால் இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்போது அதையும் பொறுத்து இதையும் பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போதையல் நம்மளோட தொடையில் இங்கே தானே இருக்குங்கண்ணா. நம்மளோட தொடையில் இங்கே தானே இருக்குது. இதுதான் நம்ம போதையல். ஆனால் பக்கத்துலேயே ஒரு கல் இருக்குது. தோண்டலாமாண்ணா? இப்போ நம்ம தம்பி அங்கே போய் தோண்ட போகிறாரு. வாங்க பார்ப்போம். நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல் மாதிரி கிடந்தது.
தம்பி அந்த தங்கம் மேலாலேயே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாரு, இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாருங்கள். முயற்சி வீண் போல் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, யாராவது வந்து எடுத்துகிட்டு போட்டோம். ஓகே பாய். இதே மாதிரி நம்ம அடுத்த புதையலை கண்டுபிடிக்கிருக்கோம். நீங்கள் தான் சொல்லணும் எங்கே புதையல்.